2026ஆம் ஆண்டு உற்சாகம் டிவி வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக மீனராசி. இது வரைக்கும் 12 ராசி, நான் 11 ராசியை பார்த்தாச்சு. கடைசியாக வந்து மீனராசியை பார்க்க போகிறோம். 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரனும் எல்லாமே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கடைசியாக புலம்பக்கூடிய ராசி மீனராசி தான். மீனராசி தானே ஜென்மத்தில் சனி இருக்காரு. ஜென்மத்தில் சனி இருந்தால் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, ஊரை விட்டு அழுப்பி விடுமோ, கடன் வாங்கி போடுமோ, நோய் வந்துடுமோ, அசிங்கம் வந்துடுமோ, அவமானம் வந்துடுமோ, கேவலம் வந்துடுமோ. இது நான் சொல்கிறது அத்தனையும் வருது, எல்லாருக்கும் இல்லை. நான் சொல்வது அத்தனையும் நடக்குது, எல்லாருக்கும் இல்லை. முக்கியமாக வந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்? ஜென்மசனி கனவை உடைப்பார். அதுக்கு நீங்கள் ராத்திரி நேரத்தில் போகக்கூடாது. 2026 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 2026 ராசி படம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் 2027 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். சும்மா ஆட்டம் பொழுது துணிச்சிக்கலாம் இருந்தீங்கன்னா நான் காலை ஒடிச்சு உட்கார வச்சுக்குவார், படுக்க வச்சுக்குவார். காலை ஒடிச்சு படுக்க வச்சுட்டு அப்புறம் வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை, சம்பளம் இல்லை, காசு ஏமாண்ட கையாண்டிட்டு இருக்கார். 10 வயசில் இருக்கிறவங்க வீட்லேயே உட்காந்து இருக்கிறவங்க வந்து பார்க்கறது கூட எவனும் வந்து பார்க்க மாட்டான். அத்தனை ஃப்ரெண்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சால நல்லா இருக்கும்போது எத்தனை ஃப்ரெண்டு, கார் என்ன, வண்டி என்ன, இப்படி ஓட்டம் என்ன, முடியாடுறது என்ன, எத்தனை சுற்றினேன். நீ அடிச்சு கிடக்கும்போது அந்த ஒரு நாள் வந்து பார்ப்பான். என்னப்பா ஆகிப்போச்சா, சரி பார்த்து இருப்பான்ட்டு ஏதோ ஒரு 10-5 கொடுத்தவனும் உண்டு, கொடுக்காதவனும் உண்டு. கொடுத்துட்டு பார்த்துட்டு போகிறோம்னா 2 வருஷம் திருப்பாங்கண்ணா. ஏன்? அவனுக்கு அந்த நெருக்கடி அவனுக்கு கொடுக்கும். உன்னை வந்து பார்த்துட்டா நீ சந்தோஷப்பட்டுருவிய. நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது. உன்னை சந்தோஷமா இல்லாமல் வைக்கிறவர் தான் சனி. சந்தோஷமா வைக்கிறவர் தான் சனி. ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வந்து அவர் வந்து உட்கார்றாரு. முதல்ல எவ்வளோ கடன் கொண்டு பண்ணுமோ அவ்வளோ பண்ணுவார். எவ்வளோ மருத்துவ செலவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பார். வீட்டில் உனக்கு மட்டும் இல்லை, இந்த அமைப்புக்கு வீட்டில் உனக்கு மட்டும் இந்த வேலையை செய்யாது, அம்மாவுக்கு இந்த வேலை செய்யும். சகோதரன் வந்து மூத்த சகோதரனுக்கு இந்த வேலை செய்யும். வீட்டில் ஒரு ஆளுக்கு தான் கஷ்டம் வரும்னு நினைக்காதீங்க. மீனராசியில் ஒருத்தன் விட்டு அம்மாவுக்கு நல்லா இல்லை, அங்கே இருக்கிற அண்ணனுக்கு நல்லா இல்லை, தம்பிக்கு நல்லா இல்லை, ஒருத்தன் முடக்கில் இது தொழில் அமையாது. இது ஒரு பெரிய மைனஸான ஒரு அமைப்பு. அதுலேயும் ஆகாத திசை 6-8 திசைன்னு வந்துட்டு கேட்கவே வேண்டாம். நிறைய பேர் புலம்புலையே இருக்கிறீங்க. பொண்ணை பெற்று வச்சிருக்கிறீங்க, நல்லா படிக்க வைக்கிறீங்க. இப்போ படிக்க முடியாது, படிப்பும் கெட்டு போயிடும். மீனராசிக்காரனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே படிப்பு கெட்டு போச்சு. 2 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் கூடிச்சு, அது வேண்டாம் விட்டாச்சு. முட்டாள்தனமான ஒரு அமைப்பு. நாம் வந்து அது உங்களை சொல்லி குற்றம் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் கூடி அந்த கல்யாணம் நின்று போச்சு மீனராசிக்காரனுக்கு. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நின்று போயிருக்குது. எத்தனை மீனராசிக்காரங்க நின்று போனது நானே பார்த்துருக்கேன். என்கிட்டயே வந்து கேட்டுருக்குறாங்க, என்னையும் வந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு திருமணம் நின்று போச்சு, படிப்பு நின்று போச்சு. என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை விட்டார் படிக்க வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் கொடுக்கலையா அந்த நேரத்தில்? தப்புங்க. மீன ராசி வந்து ராசிநாதன் குருங்கிறது அப்படி ஹானஸ்டாக கௌரவமாக இருக்குன்னு நினைக்க வைக்கும். வரட்டு கௌரவம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வீணாக போவீங்க. ஆனால் வரட்டு கௌரவம் பார்த்து தான் 2 வருஷமா 3 வருஷம் மீன ராசிக்காரன் வீணாகவே போயாச்சு. அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, மீன ராசிக்காரங்கள் கல்யாணம் ஆகாதவங்க பாதிக்கப்பட்டீங்கிறது சொல்லலாம். கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கை அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருந்தாலும் ரைட்டு, கஷ்டமாக இருக்குது. கடன் நாங்கள் கேட்காத இடத்துலலாம் கடன் கேட்க வச்சு வாங்கி அப்படி ரொட்டேஷன் லைஃப் ஓடிட்டு இருக்கோம். லைஃப் ஓடிட்டு இருந்தாலுமே திருமணம் ஆனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு குறைவு, திருமணம் ஆகாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு அதிகம். வேலை கிடைச்சவங்களுடைய பாதிப்பு வந்து குறைவு, வேலை கிடைக்காதவங்களுடைய பாதிப்பு அதிகம். வேலை கிடைக்கலையா இப்போ தான் நீங்கள் போய் மாட்டுறீங்க. இந்த வேலை இல்லாதவங்க போய் 10 லட்சம் கட்டு வேலை கிடைக்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? நானாச்சு வேலைக்குன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான். ஜென்மச்சனி வந்துட்டால் புருஷன் முன்னாடி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்க வைக்கும், அப்பா அம்மாவை ஆளுக்கு ஒரு பக்கம் வரைக்கும் வைக்கும். இல்லைன்னா அப்பா அம்மாவை விட்டு சண்டை போட்டுக்கிட்டாவது புருஷன் முன்னாடி நீங்கள் ஒரு பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு, புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் வேலைக்கு போயிருக்கீங்க. புருஷன் 1 மாதம் கழிச்சு வருவார், இல்லைன்னா அம்மா மனைவி 1 மாதம் கழிச்சு வரணும். இப்படி தான் ஓடும். ஆளுக்கு ஒரு திசையில் இருக்க வைக்கும். ஆளுக்கு ஒரு திசையில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா பொண்டாட்டி பார்க்க முடியல, புருஷனை பார்க்க முடியல, பொண்டாட்டின்னு ஒரு வேதனை கொடுக்கும். அப்பா அம்மா பிள்ளையை பார்க்க முடியல, பையனை பார்க்க முடியல, மருமகளை பார்க்க முடியல, ஏக்கம் இருக்கும். அதெல்லாம் பிரித்து வச்சாதான் உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா மருமகளை திட்டிகிட்டே இருக்கிறீங்கல்ல, என்ன மருமக சோறாக்க மாட்டேங்கிறான், துணி வைக்க மாட்டேங்கிறான், வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு எத்தனை பேர் நாங்கள் எப்போ உங்களுக்கு திட்டுறீங்க? இதெல்லாம் எப்போ நடக்குது? அவன் விட்டு போனால் அப்போ உனக்கு கஷ்டம் தெரியும். அது வரைக்கும் அவளை திட்டி அவளை குடும்பம் பண்ணி இதெல்லாம் இந்த ஜென்மச்சனி காலகட்டங்கள் தான் பண்ணோம். அப்புறமா ஒரு 2 வருஷம் கழிச்சு 2027 அக்டோபருக்கு மேலே யோசனை பண்ணிவிட்டு, அம்மா வா நீ வந்து மகராசியாக இரு, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். ஏன்னா அப்புறம் நீங்கள் வத போடுறீங்களே. இந்த பெரியவங்களாக இருக்கிறவங்க 60 வயசு தாண்டின பொம்பளைங்க எல்லாமே
மருமகனையும் மாவனையும் பேசி திட்டிவிட்டு கடைசியில் அப்புறம் அடுத்து குழம்பு கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் உணர்றீங்க, அதுங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு உணர்றீங்க. இந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு மனசில் இருக்கும், நீ இப்படிப்பட்டாளா அவன் பேசிக்கிறேன், இது உன்னை வந்து எங்கே கவனிக்கணும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறேன்னு அதனுடைய அதிகாரம் அது கைக்கு வரும்போது உன்னை பாடப்படுத்தும். இதெல்லாம் நீங்களும் தேடிக்கிறது தான். ஜென்மச்சனிங்கிறது மனுஷனை ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்குற அமைப்பு தான் ஜென்மச்சனி செய்யும். வித்தியாசப்படுத்தினா இப்போ மனிதனுடைய சுய உருவமே ஜென்மச்சனியில் தாங்க வெளிப்படும். நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத காமிக்கிறதே ஜென்மச்சனி தான். சனி பிடிச்ச உடனே தான் தெரியும் உன்னை சுற்றி இருக்கிறவன் எத்தனை பேர் கெட்டவங்கிறத நீ கண்டுபிடிப்ப. அது வரைக்கும் தெரியாது. சுற்றி இருக்கிறவன் அப்படின்னா நீ வந்து சம்மந்தம் இல்லாதவன் நினைக்க வேண்டாம். சுற்றி இருக்கிறவன்லாம் சொந்தக்காரன்னு சொல்கிறேன் நான். மாமா மச்சானா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, அப்போ தானே அவனுடைய உருவமே தெரியுது. உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், நீங்கள் இருக்கக்கூடாதா, உனக்கு சொத்தே கிடையாதுன்னு அப்பா அம்மா சொல்லி அனுப்புகிறவங்களாம் நான் பார்க்குறேன். கொண்டாட்டி நீ புருஷனே இல்லைன்னு சொல்லி பார்த்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டங்கள் ஜென்மச்சனியில் அங்கே வரும். ஜென்மச்சனியில் யாருக்காக செலவு பண்ணுறோம், ஏன் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே உண்டாகும். அதே சமயத்தில் கடனை வாங்கி இன்னொருத்தர் கடன் கொடுக்குறது. உனக்கு கடன் வாங்குறது தகுதி இருக்குது, அதை இதுக்கு இன்னொரு கொடுக்குறேன். உனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ கடன் வாங்க, உனக்கு யூஸ் பண்ணணும் விட்டுரு. இங்கே கடனை ஏற்படுத்தும் அடுத்தவனுக்காக. அடுத்தவனுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு அவன் போயிடுவான், நீ வட்டி கட்டிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் வேற விதமான பிரிவினைகள்லாம் அங்கே ஏற்படுத்தும். உன்னை எனக்கு பிடிக்கல, என்ன உனக்கு பிடிக்கல, இந்த டைவர்ஸ் விவகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வரும். கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவர்களை கூட வேற ஒருத்தரை விரும்புகிற அமைப்பு இங்கே உருவாகும். குடும்பம் பிரியுது இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் தான். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கரெக்டான முறையில் நல்லா தசாபுத்தி ஓடிச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பு எந்த வகையிலுமே இங்கே வராதுங்கிறது தான் உண்மை. ஆக ஜென்மச்சனி 2026 மீனராசிக்காரர்களுக்கு கடுமையான ஒரு கஷ்டத்தையும் சிக்கலையும் இங்கே கொடுத்து நோயையும் கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சொத்து விரயங்கள் ஏற்படும், அது கண்டிப்பாக நடக்கும். சகோதரனால் உங்களுக்கு சொத்துல வழக்கு உண்டாகும், அதுவும் இங்கே ஏற்படும். ஏன்னா எனக்கு இந்த சொத்து வேண்டாங்க, ஏற்கனவே சொத்தை பிரிச்சிருப்பீங்க, எனக்கு இந்த சொத்து வேண்டாம், திரும்ப மாற்றிக்கிறீங்க, எனக்கு அங்கே இருக்கிறது தான் வேணும், இங்கே இருக்கிறது நீங்கள் வச்சுக்கிங்க. இந்த வாக்குவாதம் வரும், இது கோர்ட்டு கேஸுன்னு போகும். சிவில் கேஸு சீக்கிரமாக தீருமா? உங்களுக்கு ஏழரை சனி என்ன இந்த 5 வருஷம் கட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த 5 வருஷமும் அது நடக்கும். இந்த 5 வருஷம் ஏற்கனவே நீங்கள் நடந்து முடிஞ்சு இப்போ இந்த 3 வருஷத்தில் படாத பாடுபட்டு இன்னுமே மேலே வராமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்னுமே கஞ்சி சாப்பிட முடியாது, சோறு சாப்பிட முடியாதவங்களாம் இருக்கிறீங்க, நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறீங்க. அப்படியே பார்த்து பார்த்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கூடுதலாக உண்டு. புரியுதுங்களா? அதனால் மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அடியும் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்து வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜென்மச்சனியாக இருக்குது, நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகிறேன் பரிகாரம் பண்ணுறேன்னு அப்படின்னு தயவு செய்து ஜென்மச்சனியில் போயிடக்கூடாது. ஜென்மச்சனி பிடிக்கும்போது கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகிற வழியிலே அடிபட்டுருவீங்க. கோயில் வரைக்கும் போகக்கூடாது, உங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுங்க. சாமியுமே நீங்கள் பார்க்க முடியாது, பணமே உங்களுக்கு கிடைக்காது, வேலையே உங்களுக்கு கிடைக்காது, குடும்பமே நீங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. இது பாருங்க, எதெல்லாம் ஆசைப்படுறோமோ எதெல்லாம் நியாயமானதோ அதெல்லாம் எதுவுமே கிடைக்காதுங்க. நான் பரிகாரம் பண்ண போகிறேன்னா போக மாட்டேன், இங்கே வழியில அடிச்சு ஒன்று வீட்டில் கொடுப்போம், இந்த பரிகாரம்லாம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுது, உனக்கு அந்த தண்டனையை கொடுக்குறாரு கடவுளே. ஜென்மச்சனியிலே நீ நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு, அதனால அனுபவப்படுன்னு சொல்லி விட்டுட்டு இருக்காரு. நீ அனுபவப்படாமல் நான் போய் கடவுள்கிட்ட சாமி கும்பிட்டு பரிகாரத்தை பண்ணுறது நல்லா இருக்குன்னு நினச்சா முடியுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளே இதுக்கு விதிவிலக்கு தான், அவரே ஒதுங்கி தான் நிற்பார். ஏன் நீ கற்றுக்க, சனீஸ்வரன் ஒதுங்கி தான் நிற்கிறாரு, உன்னை பாடப்படுத்துறவரே அவர் தானே. விநாயகரே சனி பிடிச்சாருல, இங்கே போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் தான் தப்பிச்சார், மற்றவங்க யாரும் தப்பிக்கலை. அப்போது இதில் சனியினுடைய காரக அமைப்புகள் அத்தனையும் வேலை செய்யும். கடன், நோய், அசிங்கம், அவமானம், கேவலம், இத்தனை விஷயத்தையும் சனி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இதை நீங்கள் கடந்து தான் வரணும். இதுக்கு மாற்றுப்பாதை, மாற்று வழி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, எப்போ ஜோசியரும் கடவுள் கிடையாதுங்க, நானும் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, நான் ஒன்றும் யாரையும் மாற்ற முடியாது. இது ஒரு கணிதம், இந்த கணிதத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நடக்குங்கிறது ஒரு அனுபவ ரீதியான விஷயத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக நான் எச்சரிக்கைப்படுத்துகிறேன், நான் தெளிவாக இருக்கேன், அதனால் உங்களை எச்சரிக்கைப்படுத்துகிறேன். நீங்கள் குழந்தை போயிருக்கிறீங்க, உனக்கு நாங்கள் சொன்னாலும் புரியாது. இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் ஜாதகம் பார்க்க என்கிட்ட வர்றவங்கள இந்த ஜாதகம் சொல்லிக்கிட்டே இருப்பா, அவங்க ஏதோ ஒரு மனசில் எங்கேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மனநிலையோடு சரியாக உங்களுக்கு சிந்தனையோடு கேட்கவே மாட்டாங்க. அதனால்
எப்போ நான் இந்த ராசிக்கு ராசி பலன் சொன்னாலுமே குழப்பவாதியாக தான் இருப்பீங்க. உஷாராக இருக்கணும். நன்றி, வணக்கம்.